வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. 3 நாட்களாக தண்ணீர் சப்ளை இல்லாததால் ஆரணி பேரூராட்சி அலுவலகத்தை தெலுங்கு காலனி மக்கள் முற்றுகையிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சி 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆகும். 15 வார்டுகளை கொண்ட இப்பேரூராட்சியின் தலைவராக ராஜேஸ்வரி, துணைத் தலைவராக சுகுமார், 3வது வார்டு உறுப்பினராக பிரபாவதி ஆகியோர் பதவி வகித்து வருகின்றனர். செயல் அலுவலராக தாமோதரன் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் 3வது வார்டு பகுதியில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்காக ஆரணி மாதவரம் இணைப்பு சாலையில் ஒரு குடிநீர் ஏற்றும் மோட்டாரும் தெலுங்கு காலனியில் ஒரு மோட்டாரும் உள்ளது. இந்த மோட்டார்கள் மூலம் மேல்நிலை தொட்டிற்கு தண்ணீர் ஏற்றி வீடுகளுக்கு சப்ளை செய்து வந்தனர். இந்நிலையில் சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரணி மாதவரம் இணைப்பு சாலையில் இருந்த மோட்டார் பழுதடைந்து விட்டது. அதனை இன்று வரை சீரமைக்கவில்லை. மீதி இருந்த ஒரே மோட்டாரான தெலுங்கு காலனி மோட்டார் மூலம் இப்பகுதி மக்களுக்கு தண்ணீர் ஏற்றி குடிநீர் சப்ளை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் தெலுங்கு காலனியில் உள்ள மோட்டாரும் பழுதடைந்து விட்டது. இதனால் இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் சப்ளை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக தெலுங்கு காலனி பகுதி மக்களுக்கு குடிநீர் சப்ளை நடைபெறவில்லை. இதனால் பொதுமக்கள் குடிநீர் இன்றி அவதிக்கு உள்ளாக்கி வருகின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட பேரூராட்சி நிர்வாகத்தில் முறையிட்டும் பயன் இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த இப்பகுதியை சேர்ந்த பெண்கள் ஏராளமானோர் 3வது வார்டு உறுப்பினர் பிரபாவதி தலைமையில் ஆரணி பேரூராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்த பேரூராட்சி மன்ற தலைவர் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். மேலும் குடிநீர் சப்ளைக்கு தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்வதாக உறுதி கூறினார். இதனை ஏற்று அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர். மேலும் செயல் அலுவலர் தாமோதரனிடம் இது குறித்த புகார் கூறியும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னும் 20 நாட்களில் இப்பேரூராட்சியில் இருந்து மாற்றல் பெற்று செல்கின்றேன் என்று தாமோதரன் கூறி வருகிறார். எனவே இது போன்ற பொறுப்பற்ற முறையில் பேசும் பேரூராட்சி செயல் அலுவலர் மீது தமிழக முதல்வருக்கு புகார் அனுப்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஊராட்சிக்கு உட்பட்ட தெலுங்கு காலனி பகுதியில் 1.5 வருஷமா தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துகிட்டு வருது. அங்க ஏற்கனவே போர்வெல் போட்டிருக்காங்க. அந்த போர்வெல் மோட்டர் பழுதானதுல நாங்களும் இந்த வார்டு கவுன்சிலரும் செயல் அலுவலர்கிட்ட 1.5 வருஷமா மனுக்கள் மூலியமா தெரியப்படுத்திட்டு வரோம். அது மட்டும் இல்லாம இந்த 3 நாளா வெயில் காலத்துல 3 நாளா சுத்தமா தண்ணி வரல. ஊராட்சிக்கு யாருக்கு பதில் சொன்னாலும் யாருக்கு தகவல் சொன்னாலும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. செயல் அலுவலர்கிட்ட மனு மூலியமா நாங்கள் தெரியப்படுத்தியோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி நேரில் கேட்டதுக்கு இந்த வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நான் செய்யவே மாட்டேன், நான் இன்னும் 20 நாள் தான் இருக்க போறேன்றதுனால நீங்க வேற யாருக்கு வேணாலும் புகார் கொடுத்து உங்க வேலைகளை செஞ்சுக்குங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அதனால குடி தண்ணீர் இல்லாம மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுட்டு வராங்க. சுத்தமா குடிநீர் வரவே இல்லை. அதனால பேரூராட்சி அலுவலகத்துல பலமுறை முறையிட்டு நேரில் மக்களோட குறைகளை சொல்லலாம்னு சொல்லி வந்தா அலுவலகத்துல யாருமே கிடையாது. அதே மாதிரி அலுவலக நேரங்கள்ல குறிப்பிட்ட நேரத்துல ஒரு 11 மணிக்கு வர்றாரு, 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறாரு. எப்பவுமே அலுவலக பணியாளர்கள் யாருமே இருக்கிறது இல்லை. இப்ப கூட பாத்தீங்கன்னா வெறிச்சோடி தான் கிடக்குது, அலுவலகத்துல யாரும் கிடையாது. அதனால எங்க பொதுமக்களுக்கு உண்டான நியாயமான கோரிக்கையை ஏற்று குடி தண்ணீர் உடனடியாக வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.